என்று அடக்கத்தோடி என் அடியை பணிகாலத்தில் என் முற்றி நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அடியனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கின்ற நேரத்தில் இச்சபையின் கண்ணே இந்த பெருத்த வேடத்தை தரித்து பிரார்த்தனமாகி கொண்டிருக்கிறேனே. நான் யாரு, எந்த நாட்டை சார்ந்தவன், என்னுடைய பெயர் என்ன என்பது உனக்கு எனக்கு தெரியும் சாமி. இவங்க தெரியல சொல்ல வேண்டும் சொல்லுங்க. சொல்கிறேன். அன்னையா இருக்கக்கூடிய குந்தம்மா தேவிக்கும் யம தர்மராஜுடைய அம்சத்திலே நான் பிறந்ததினால் என்னை பூலோக தர்மர் என்று போற்றி போடக்கூடிய என்னுடைய பெயர் தர்மராஜ. அப்படி தர்மர் வாழ்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் யம தர்மராஜனுடைய அம்சத்திலே பிறந்தேன். என் தம்பி பீமஜானன் வாயுதேவன் அம்சத்திலே பிறந்தார். அப்படி பஞ்ச பாண்டவர்கள் தெய்வீக அம்சத்திலே பிறந்ததினாலே நாங்கள் அனுதினமும் நாம் பிறந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய கானகத்திலே அகாலம் மரணம் அடைந்த நாங்கள் இந்திர பிரசம் என்று சொல்லக்கூடிய இந்திர பிரசத்தை பொறுப்பேற்ற அரசாட்சி செய்து கொண்டு வந்தோம். அப்படி அரசாட்சி செய்து கொண்டு வருகின்ற நேரத்தில் துரியனுக்காக கொடுக்கப்பட்ட நாடி அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்திரகர நாடி, ஜங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாடி இந்திர பிரசத்தை பெருமையாக அரசாட்சி செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்திர பிரசத்திலே தந்தையார் பாண்டு மகாராஜனுக்காக ராஜோஜி யாகத்தை செய்தோம். அந்த யாகத்தை கண்டுகளிக்க வருகை புரிந்திருக்கூடிய துரியோதனன் தன்னுடைய நாட்டிலே புதுமணர் புகுவிழா அதற்காக வர வேண்டும் என்று பஞ்ச பாண்டவர்கள் வர வேண்டும் என்று அழைப்புதல் கொடுத்தார். அந்த அழைப்புதலை ஏற்றி அஸ்தினாபுரம் சென்றோம். அப்படி அஸ்தினாபுரம் சென்று அங்கு என்ன நடந்தது? 1000 காலம் வாழக்கூடிய வாழ்மலையிலே சூதாட்ட மண்டபத்தை வடிவமைத்து சூதாடலாம் என்று ஜகடி மாமனை எதிரடியிலே வைத்து என்னை ஓர் அடியிலே வைத்து சூதாட்டமாட முற்படுகின்ற நேரத்தில் சூதாடுவது தவறு என்று எனக்கு தெரியும். சூதாடினால் ஏதாவது குற்றங்கள் ஏற்படும். அதனால சூதாட்டம் ஆடுவது இது தவறு என்று தெரியும்.
குறித்து எனக்கு தெரியும். ஆமா. தெரிந்தே நான் சூதாட்டத்திலே இசைய வைத்து சூதாட்டம் ஆடினேன். அந்த சூதாட்டம் ஆடிய குறை நாங்கள் எதை தோற்றோம்? எங்கள் நாடு நகர் அத்தனையுமே தோற்றோம். ஆட்டம் நான் ஆடியே நாடு நகர் அத்தனையுமே தோற்றுவிட்டோம். என் சொந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய என் தம்பிமார்களை துரோபதை எல்லாம் தோற்றுவிட்டு சூதாட்டம் ஆடிய குற்றத்திற்காக பெரியவர்கள் எல்லாம் பார்த்து தண்டனை கொடுத்தார்கள். அது என்ன தண்டனை? ஒரு ராஜனாய் பிறந்து என்னதான் ராஜானா இருந்தாலும் சூதாட்டம் ஆடியது குற்றம். எதற்காக தண்டனையை கொடுக்கிறோம்? அது என்ன தண்டனை? இம் என்றால் வனவாசம். ஏன் என்றால் வனவாசம், இம் என்றால் சிறைவாசம். ஏன் என்று எதிர்கேள்வி கேட்டாலே சிறைவாசம் உங்களுக்கு 12 வருடம். ஏண்டா எதுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்கிறீங்க? ஏன் என்று கேட்டாலே சிறைவாசம் 12 ஆண்டுகள். பாதாள சிறையிலே இருக்க வேண்டும். சரி என்று சொன்னாலே வனவாசம் 12 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று பெரியோர்கள் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? நீங்க என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிட்டோம். சரியே என்று சொல்லிய காரணத்தினால் 12 வருடம் வனவாசம். பெண்ணை வைத்தாடிய குற்றத்திற்காக ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழிப்பதற்காக 9ஐ முடித்திருக்கிறோம். 10வது பாலைவனம் செல்ல வேண்டும். தம்பிமார்களை பார்க்க வேண்டும் அல்லவா?
அப்படி ஏத்துக்கு மேல பயம் போயிருந்து மேல கீழே பயபக்தியோட பேசணும். நெஞ்சிருக்குங்க பயம் பயம் இருக்குதா இருந்தாலும் இத்தனை பேர் முன்னாடி பேசலாமா அவரு பேசலாமா பேசக்கூடாது அல்லது பாமுண்டா பூஜை மூணு கிளம்பலாம் அம்மா போட்டாங்க யாரா சுண்ணி வராங்க அம்மா கூட்டான வாக்கு யார் சுண்ணி உமர் யாரு சுண்ணி உமர் பையன் கொண்டு சாமி யாருன்னு தெரியாதா யாரு நீதான் கைமுதி பூஜை நீதான் மகாராஜா கவனமா யாரு சொல்றவா அதனால நான் யார் தெரியுமா மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் அம்சு தெரியுமா இப்படி அம்சு தெரியுமா என்ன அம்சம் அவங்க அம்மா தான் சொந்த மாதிரி கை கால வாங்கி அவங்க அம்மாவுக்கு நீங்க என்ன சொன்ன அம்மாவுக்கு சொந்த மாதிரி அவங்க அப்பா யாரு அவங்க அம்மாவோட வாட்டம் யாரு பெருமையா பேசணும் அப்படின்னா உமாவோட மாட்டாங்க ஜோடி பேசிட்டா அவங்க உறுதியா நூறு புறா சேவை சேவை உடனே உடனே ராஜனுக்கும்
பார்த்தாது பயமாக்கணும். ஆமா. சாதாரண ஆளு கிடையாது. ஏய். எனக்கு வாய்ப்பு தேவை. ஓ வாய்ப்பு. வாய்ப்பு அம்சம். வாய்ப்பு தேவை அம்சத்துக்கு பிறந்தேன். ஆ. என்னுடைய பெயரோ படகரி விமர்சனே. பத்திரவாரா வெளிய போடா. நல்லா பிகுவா கட்டு. கொஞ்சம் மல்லாடியா வல்லாரையா கதையா நீ சொன்னா கல்வி நீ சரியா கோடையில் இருக்கிற பெருமையா சொல்லணும். பின்னா அது சமாச்சாரம். ஆமா என்னுடைய விலாசு சொல்லிட்டு ஆமா. அது சமாச்சாரம். அடுப்பாதி கண்டாளன் துரியோதனன் வம்சு தெரியாத எங்களுக்கு சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சும்மா சாதாரண ஆள் கிடையாது. யார் முக்கியமா காரியம் எங்க என்ன தெரியுமா நம்முடைய சந்திராக்குளம் உங்க பெரிய அண்ணா யாரு யாரு உன் தெருமை தெரியாது தெரியாதா? தர்மபுத்திரம் தர்மண்ணா பெரிய அண்ணா அது கலியாணா பீமண்ணா எனக்கு சின்ன தம்பி ஒரு நடுவாள் யாரு அர்ஜுன மகாராஜா அதுக்கு சின்ன பசங்க ஒளி பசங்க அப்படி இருந்தார்
எங்களுடைய வம்சமா அப்படி இருந்தாலும் நிறைய வஞ்சனைகள் அங்கு மங்கவை பாதி சரியான வஞ்சனப்பா சத்தியமா தம்பி ஜகா சத்தியமா அந்தனை கூட பிறக்க கூடாது அக்கால ஓடிங்க மூக்க ஓடிக்கணும் சரியான வஞ்சனைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க அது ஏன் துரியோதனன் பாவி தூரை ஏற்றிட்டு எப்பவுமே ஒரு ஊர்ல வண்டி வந்தா ஒரு கூட்டம் வேணும் அதுக்கு ஒரு பலம் இருக்கு அப்படின்னு ஆனா பிறக்கவே கூடாது தனிமையில் தான் நிம்மதியா இருக்கணும் அதனால என்னுடைய பங்காளி படும்பாவி துரியோதனன் செஞ்ச வஞ்சனைகள் நிறைய உண்டு சின்ன வயசுல அட்டகாசம் துரியோதனன் சின்ன வயசுல அட்டகாசம் ஆழமா கட்ட எந்த கருவன் எதா திமிரு என்னுடைய கூப்பிட்ட பண்ண செஞ்சான் நிறைய வஞ்சனை செஞ்சாலும் என்ன பண்ண தெரியுமா சூதுக்கு வரவழைக்கு அண்ணாவை சூதினால் பகடையாடி நாடு நகரம் உப்பு சட்டி வரபாடு அனைத்து பறித்து கொண்டு 12 வருஷம் காலகம் ஓராண்டு 5ஆம் வருஷம் கழிந்து வரும் ஏதோ 12 வருஷம் ஆடி 12 ஆட்டம் ஆடிட்டு அதனால 12 வருஷம் ஒரு ஆண்டு ஆட்டம் பாரு அண்ணாட்டம் தர்மத்திற்கு ஒரு ஆட்டம் ஆடினார் அதனால யாருக்கு கண்ணுக்கு பொன் பெறக்கூடாது பெண் பெறக்கூடாது அப்படி என்று ஓராண்டு 5ஆவது வருஷம் அடுத்து வந்தார் கட்டளை அண்டு போட்டாங்க அந்த கட்டளை பிரகாரம் இந்த திட்டளை பிரகாரம் கொடுத்தாங்க நாடு சபதம் போட்டா திட்டம் போட்டா சட்டம் போட்டா கொடுத்துருணும் அதுதான் மனுஷனுக்கு பெரிய பண்போடு அவன் கொடுத்தானா கொடுக்கவே இல்லை 12 காலம் முடிச்சு விட்டோம் அப்ப நாடு கொடுத்தா கொடுத்துருணும் ஆனா கொடுக்கணும் ஒரு மனுஷன் தான் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்க அது 12 பேர் வேணும் அது போல ஒரு இது போட்டு திட்டம் போட்டோம் முனிவர் உருவமான முனிவரை தூதானிக்கணும் பெரியவரை இந்த மாதிரி எங்க பெரியவர் இந்த கட்டளை பிரகாரம் எங்க நாடை குடுத்துறோம்னு சொல்லிட்டோம் அதை குடுத்து கேட்டு ஒரு சட்டம் போட்டோம் ஆனா அதை கேட்டா கொடுக்கணும் கொடுக்க கூடாதா அது கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான் மறுபடியும் நாங்க மறுபடியும் என்ன பண்ணோம் எதிர் தூதாக அந்த முடிவில் அனுப்பிட்டோம் அதுக்கு முன்னாடி வேலைப்பா நம்மளுக்கு கூட ஒருத்தர் ஆண்டவர் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டவர் இருக்கிறாரு அவர் அனுப்பிச்சிடும் ஏதோ நடந்து போச்சுமா கூடிய கொடுக்குற எப்பவுமே இருக்கிறார் ஆட்டை மட்டும் கொஞ்சம் கேட்கலாம் சாமி அவரை கூட்டம் அனுப்பிச்சுட்டோம் ஆனா கொடுக்கணும் கொடுக்கணும் பாழி அவன் கொடுக்கவே இல்லை அதனால கொடுக்கவே இல்லை அதனால கொடுக்காத காரணத்துல அவன் கை கோட்டு போட்டு விட்டாரு சண்டை 10 மட்டு 18 சண்டை நடக்குது நாட்டு விடலாம் அப்படின்ட்டாங்க நாங்க சும்மா எச்சு விட்டாளுங்க நம்ம நடந்துட்டு அப்படின்ட்டுங்க ஆனா இதுதான் என்ன ஒண்ணு இது 9வது ரோமேஸ்வரம் காரியாடு நடக்கிறங்க ஒண்ணு திக்குமுக்கா தான் காட்டுக்கு போன வச்சுக்க என்ன நடக்குது ஏழு சாப்பாடு இல்லை சோத்துக்கு இல்லாத ஓரியாடு நடக்கிற அதனால இந்த வனத்துல என்ன சமாச்சாரம் தம்பியை கூட்டு வந்துரு அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் தம்பியை கூட்ட ஓடியா ஆகச்சா
சபை மன்னர்களால் கூடியிருக்கக்கூடிய சபை மன்னர் சபை மக்கள் மக்கள் சபை மக்கள் சபை முன் ஆமா அடியை தோற்றமோனே ஆமா நான் யார் யார்? என் நாட்டை சேர்ந்தவன் சேர்ந்தவன். என் பேரூர் விளக்கம் ஆ. என் தாய் தந்தை யார் யார்? யாருக்கு தம்பி ஆமா யாருக்கு அண்ணன் ஆமா என்னுடைய விலாசம் சொல்லுங்கள் சாமி சொல்ல வேண்டியது. ஆ. அப்படி இருந்தாலும் ஏய். என்னுடைய தந்தையாரோ ஆ. பாண்ட மகாராஜனுக்கு மகாராஜனுக்கு. என் தாயாகிய ஏய். புண்ணிய அம்மனுக்கு அம்மையாருக்கு. வாயுதேவன் ஏய். தெய்வேந்திர வம்சத்தால் பிறந்தபடியினால் ஏய். பொன்னுலகவாசி பல்லுலகவாசி. தெய்வேந்திர வம்சத்தால் பிறந்தபடியினால் ஏய். என்னுடைய பெயரோ பெயரோ அர்ஜுனன் அர்ஜுனன். பார்த்திபன் பார்த்திபன். பர்குணன் பர்குணன். விஜயன் விஜயன். தனஞ்சயன் தலையன். கிரீடி தேவி. சன்னியாசி சன்னியாசி. 11 நாமதேவ் நாமதயம். 12 அழகு அழகு. ஆலயம் படித்த படித்த அர்ஜுனன் அர்ஜுனன். உங்கள் பெயர் அர்ஜுனன் அர்ஜுன மகாராஜா. அர்ஜுன மகாராஜா. அர்ஜுன மகாராஜா. வாழ்க ஆ. அப்படி ஆ. 12 அழகு அழகு. 11 நாமதேவ் படித்த ஆமா. ஆலயம் படித்த ஆ. அர்ஜுனன் ஆமா. அப்படி இருந்தாலும் ஆ. யாருக்கு மூத்தோர் ஆமா. யாருக்கு இளையோர் ஆமா. சொல்லுங்க சாமி சொல்லுங்க. பெரியண்ணாவா விலகி வரக்கூடிய ஏய். தர்மனுக்கு தருமனுக்கு. தர்ம வீமனுக்கு இளையோர் இளையோன். நகர சகாதவனுக்கு மூத்தோர் மூத்தோர். ஐவரிலே நடுப்பிறந்த பிறந்த அர்ஜுனன் ஆகஸ்ட் 2 பேருக்கு இளையோர் இளையோன். 2 பேருக்கு மூத்தோர் மூத்தோன். ஐவரிலே ஆ. நடுப்பிறந்தவன் ஆஹா. அர்ஜுனன் அர்ஜுனன். அப்படி இருந்தாலும் ஆஹா. ஆ. நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்க? எதற்காக வந்தோம் ஆமா. என்ன காரணம் ஆமா.
இருக்கிறோம். ஆமா. படிக்கின்ற பயிலவில் பாம்புகளை விட்டு வைத்தோம். ஆமா. உண்ணக்கூடிய சாதத்தில் விஷத்தை கலந்து வைத்தோம். ஏய். சூதினால் பகடையாடி நாடு நகர 38 வரை ஓடி ஏய். அசிய சொத்து அனைத்தையும் பறித்துக் கொண்டு ஆமா. காடே வனவாசம் ஓட்டி வைத்தார். ஆமா. 12 ஆண்டு வனவாசமும் வனவாசம். பெண்ணை வைத்து சூதாடிய காரணத்தினால் ஆ. ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் ஆமா. 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 16 தருவேன் என்று பெரியோர் கட்டளை. ஆமா. பெரியோர் கட்டளை சிறுமேல் ஏற்று ஓராண்டுக்கு ஒரு இடத்தில் காலம் கழிக்க வேண்டும். ஆமா. 3 காலுக்கு முட்டி சாதம் சமைக்க கூடாது. அப்படி என்று ஒரு ஆண்டுக்கு ஒரு வனம் காலம் கழித்தோம். முதல் வனம் சூரிய வனம், இரண்டாவது ராமரிசி வனம், மூன்றாவது முருக்குமாரிசி வனம், நாலாவது காலபைரவர், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேவன் பர்வதம், ஏழாவது கந்திரவனம், எட்டாவது குருமகாரிசி வனம், 9வது ரோமரிசி வனத்தில் குடியேறிக்கிறோம். 9 வருடம் முடிய போகுது. ஏதோ காரணமாக தெரியவில்லை. அண்ணார் பெரியண்ணார் அழைப்பதில் அண்ணாவை சென்று பார்த்தார். என்ன ஆலோசனை தெரியும்? என்னடா சொன்ன? சமாச்சாரம் அப்படியா? மகாராஜா மறுபடி உத்தரவு ஆகட்டும்.
இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்திக்கு அவருடைய தம்பிமார்கள் பரதன், சத்ருகனன், லட்சுமணன் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஒற்றுமை உணர்வோடி ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்களோ ராமர் தம்பிகள் போல இந்த தர்மராஜ தம்பிகளும் இருந்தார்கள். அந்த தம்பியிலும் மேலாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று உலகம் சொல்லும் அளவுக்கு நீங்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பீர்கள் கண்களே. தம்பி ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும். ஒரு சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்? பெரியோரிட்ட கட்டளை சூதாடிய குற்றத்திற்காக 12 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும். அந்த வனவாசம் செல்லக்கூடியது நேரத்திலோ நிபந்தனையை வைத்திருக்கிறார்கள். முதல் வனம் சூரிய வனம். முதலாவது ஆண்டு சூரிய வனத்தில் தான் வாழ வேண்டும். இரண்டாவது ஆண்டு ராமரிஷி வனத்தில் தான் இருக்க வேண்டும். மூன்றாவது வனம் மூர்க்க மகாரிஷி வனம். நாலாவது கால மகாரிஷி வனம். ஐந்தாவது சைது வனம். ஆறாவது காமதேவ் பர்வதம். ஏழாவது கந்தர்வ வனம். எட்டாவது குருபுர ரிஷி வனம். ஒன்பதாவது ஓபரிஷி வனம். 10வது வனத்திலே பாலைவனத்திலே இருக்க வேண்டும். 11வது ஊர்குரு வனத்திலே இருக்க வேண்டும் என்று பெரியோர் கட்டளை பிரகாரம் 9ஐ கடந்து விட்டோம். 10வது வனம் பாலைவனம் செல்ல வேண்டி இருப்பதாய் இருந்தால் பணத்தில் பணி நன்றே நாம் பருவம் சம்பாதித்தே அந்த சினத்த துரியோதனே வருடம் வனவாசத்தை முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு வந்திருக்கிறோம். 9ஐ முடித்து விட்டோம். 10வது வனம் பாலைவனம் செல்ல வேண்டும். பாலைவனம் செல்ல வேண்டும். பாராய் தம்பி அதிசயங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது. செடிகள் தரும்பை எலிகள் கடமை
சபை என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இவைகள் வாழ்வதற்கு நாம் பார்க்கின்ற போது நாமும் மிருகத்தை போல எலிகள் கடம்பையை போல இந்த வனத்திலே நாம் சஞ்சலங்கள் இல்லாமல் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். தம்பிமார்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி தென்படுது? அண்ணா, எல்லை குட்டைகள் ஒன்றின் பின்னால் ஒன்று செல்கிறது. கட்டெரும்பு சாலை சாலையாக செல்கிறது. வெறும் மணல் மேடாக இருக்கிறதா? குடிப்பதற்கு ஜலம் இல்லாமல், உண்பதற்கு காய்கிழங்குகள் இல்லாமல் மணல் மேலான பாங்காக இருக்கிறது. இந்த மணமேலான பாங்கான மனத்திலே நாம எப்படி என்ன ஒரு வருடம் வாழ்வது, ஓராண்டை நாம் எப்படி கழிப்பது என்ற வினாக்கள் நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒண்ணுமே இந்த வனத்துல பாலைவனத்துல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உணவு கிடையாது. ஒரு வருடம் காலம் கழிப்பது எப்படி அண்ணா? இந்த பெருத்த வனத்தில் பார்த்த தீரப்படும் எப்படி வாசம் செய்வது என்று கேள்வி கேட்கக்கூடிய தென்னுமார்களே, இந்த ஓராண்டை முடிக்க வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் வழிபடக்கூடிய தெய்வங்களா இருக்கக்கூடிய யாராவது ஒரு தெய்வத்தை மந்திர வழிபாடு செய்ய வேண்டும், தோத்திரம் செய்ய வேண்டும். தெய்வ தோத்திரம் செய்து அந்த இறைவன் அருளாலே ஓராண்டை முடிக்கலாமா? தெய்வ தோத்திரம் செல்லலாமா? உடனே நீ அருள் கொடுப்பாய். கோபியர் உனை துதிக்க கோபாலனாக நீவோ. கோபியர் உனை துதிக்க கோபாலனாக நீவோ. கோதையா சோலை வீட்டில் குழந்தையாக அந்த கோதை அசோதை வீட்டிலே குழந்தையாக சென்று அவர்களுக்கு அருட்காட்சி கொடுத்த எம்பெருமானே, எங்கள் அருகே நீ வர வேண்டியிருக்கோம். திராதாய் வந்திரே துதித்தான் பீரர்கள் நாதன் கொதித்தான் நீர் அணியானோ. துதித்தான் பீரர்கள் நாதன் கொதித்தான் நீர் அணியானோ. அவனை அழிப்பதற்காக தூணிலே நரசிங்கமாக உலகமெல்லாம் தெரியும் என்றோ அருட்காட்சி கொடுத்த எம்பெருமானே, இந்த மண்ணினில் மாந்தரிக்கை என்னக்காக கொடுத்தாய். உன்னை நாங்கள் துதிபாடி கொண்டிருக்கிறோம் சாமி, எங்கள் எதிரே நீ காட்சி தர வேண்டும் எம்பெருமானே.
அடுத்து நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்தை நாம் தோத்திரங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு அருட்காட்சி தருவதற்காக யாராவது வருவார், எதிர்கொள்ளலாம் அல்லவா? தெய்வம் ஒன்ற திருசபை. ஆமா. அன்பிலே சிறந்த பெரியோர்கள், அன்பிலே சிறந்த தாய்மார்கள், ஆமாங்க. கல்வியிலே சிறந்த மாணவ செல்வங்கள். ஆமா ஆமா. இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க சாமி. பேசுனாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் போகும். சரி சொல்லுங்க சார். உங்களுக்கு சேர்த்துட்டோம். ரைட்டுங்க என்ன சொல்லுங்க. பெரியவங்களை பார்த்தா எப்ப மரியாதை கொடுக்கணும். ஆமா. பெரியவங்களை ஆமா பார்த்தா மரியாதை கொடுக்கணும். ஆமா. தாய்மார்களுக்கும் தூசணமா பேசக்கூடாது. தாய்மார்களுக்கு ஒரு மரியாதை. ஆமா ஆமா. ஏன்னா பெண் குழந்தைகள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதே போல இந்த வாலிபர் கல்வி கற்று வராங்களே அவங்களையும் மதிக்கணும். அவங்க மதிக்காத போன நம்மளே மதிக்கலாம், நாம அவங்கள மதிக்கிறோம். அவங்க நம்மளே மதிக்கலாம். 100ல போனா 108. ஆமா.
அதனால நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன், என்னோட இலக்கம் அதெல்லாம் பேசுறேன். நீ சொல்லியா சரி, நீ சொல்லு. என்ன சொல்றோம்? என்னடா கூச்சல் போடுறாங்க? போன் போறாங்க. ஆமா, கூச்சல் போடுற வரைக்கும் அவங்க கூச்சல் போடுற வரைக்கும் நான் கம்முனா தான். பாரு, காசு வாங்குறவங்க நாமளே நைட் எல்லாம் வெடி பேசுறோம். காசு கொடுக்கறவங்க பேசுனா தப்பா? அவங்க காசு கொடுத்து நம்மளுக்கு பேச வைக்கிறாங்க. காசு கொடுத்துட்டு அவங்களே பேசணும் அர்த்தம். அப்படியா? பேசக்கூடாது. சிவேஜியும் பணத்தை கொடுக்க வேண்டும் தமிழை வாழ்த்து சொல்லி, அதாவது உள்ளூர் மாநிலத்தை சேர்ந்த இந்த 64 அவதாரம் மகாசக்தி மாரியம்மன். இந்த மாரியம்மன் கோவில் அர்ச்சகராக விளங்கக்கூடிய மனோகரன் ஐயா. சரியா? கோயிலுக்கு தொண்டு செய்வதுனா பெரிய விஷயம் கிடையாது. எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட ஆலயத்தில் அர்ச்சகராக விளங்கக்கூடிய மனோகரன் ஐயா பணத்தை கொடுக்க வேண்டும் தமிழை வாழ்த்து சொல்லி சுவாமி பேர்ல பணத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? மகாசக்தி மாரியம்மன். சரியா? ஆலயத்தில் தொண்டு செய்து வரக்கூடிய மனோகரன் ஐயா பணத்தை கொடுக்க வேண்டும். இந்த பாட்டவிலே வாழ்த்து வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாரியம்மன் என்றென்றைக்கும் அவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருந்து நோய் பிணி இல்லாமல் இருக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அன்னவரால் கொடுக்கப்பட்ட வாடமலை நாடக மன்றத்துக்காக என்ன பேரு? ஊத்தன் ஒன்று, கூலியன் ஒன்று, ஊத்தன் ஒன்று, கூலியன் ஒன்று, சேவன் ஒன்று, மூக்கன் ஒன்று, சிட்டுகன் ஒன்று. சரியா? இந்த 5 குடும்பத்தார்களும் இந்த திருவிழாவை முன்னிட்டு நாடகத்தை ஒரு இரவு விட வேண்டும். கண்விழுத்து நாடகத்தை பார்க்க வேண்டும். அதாவது பார்த்தால் அவனே அவனே என்பதை விட சிவனே என்று சொன்னால் நமக்கு தீராத வினைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லி இந்த திருவிழாவை முன்னிட்டு 5 குடும்பத்தாரும் நாடகத்தை விட்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த திருவிழாக்காக. இந்த நாடகத்தை விட்டு இவங்களாக நாம இன்னைக்கு 20 பேர் சாப்பிடுவோம். அப்படி பார்த்தா இவங்க தான் நம்மளுக்கு தெரியும். ஆமா, சரியா? அப்படி இருக்கும்போது இந்த மகாசக்தி மாரியம்மன் அவர் என்றைக்கு நோய் பிணி இல்லாமல் திருச்செல் பார்த்து பேரும் புகழோடு வாழையடி வாழையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். அவர்களால் கொடுக்கப்பட்ட வாடாமலை நாடக மன்றத்துக்காக பேச மாட்டேன். சாபத்தை கூட்டு
பராச மகாமுனிவருக்கும் தாய் மச்சகந்தி அம்மனுக்கும் அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்த என்னுடைய பிறந்தால் வேதவியாசர் ஆகட்டும் சாமி. அப்படி இருந்தாலும் நான் பிறந்த காரணம் வேறு. எப்படி சார்? என்ன காரணம்? எப்படி சொல்லு? எந்த நேரத்துல பிறந்தேன்? எப்படி? எங்க தந்தையார் தவத்துக்கு சென்றார். எதுக்கு? தவத்துக்கு சென்றார். இந்த வேதம் நன்கு சிக்கலுக்கு வேண்டும் அப்படி இந்த தவத்துக்கு சென்ற நேரத்துல காசரத்துல 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் அந்தனுடைய மனைவிமார்கள் சந்தனுடைய மனைவிமார். ஆமா, அந்த 27 நட்சத்திரம் ஒன்றை கூற வேண்டும். அந்த கூடுகிற நேரத்தில் ஒரு பெண்மணியை சேர்ந்ததை உண்டானால் நீகாசம் இன்னும் வேதங்கள் இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படி சொன்னா போனாரு. அவர் தவறு செய்து வருகிற நேரத்துல மச்சகந்தி அம்மனாகவல் அக்கறைக்கு வைகை நதியில அக்கறைக்கும் இக்கரைக்கும் வாடம் செலுத்தி கொண்டிருந்தாள். வாடம் செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்துல அம்மா நான் இக்கரையில் அக்கறைக்கு போக வேண்டும். அந்த நாள் வந்துருச்சு. 27 நட்சத்திரம் கூடுகிற நேரம் வந்துருச்சு. நான் ஒரு பெண்மணியை சேர வேண்டும் மனதில் நினைச்சுன்னு என்ன கொண்டாந்து கல்வி விட்டு என்ன காசை கொடுக்குறான். பெண்மணி யாரு இருக்கா? அப்பெல்லாம் சொன்னா விட்டுறாங்க. சாமி 12 வாரம் இருந்ததே உண்டானால் ஓட்ட முடியும். 2 பேரால முடியாது. அப்ப நீ ஒரு ஆளாகும், நான் ஒரு ஆளாகும். 10 வாரம் வந்து செய்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஓடத்தில் அமர்ந்த நேரத்தில் எங்க போனது? ஓடம் நடு ஆத்துக்கு போனது. நடு ஆத்துக்கு போன உடனே நில் ஓடத்தை இப்படி பூசிட்டு போறீங்க. அப்ப நீங்க உங்களுக்காக தான் கத்து பாடம் வந்து அமைதியா கூட எழுதி போயிருங்க. பூசிட்டு போட போங்க. இந்த அர்ஜுனத்தை பார்க்காத போறீங்களே அதுக்கு தான் எங்கடா விட்டுங்க? எங்க விட்டுங்க? அங்கேதான் விட்டுங்க சாமி. ஓடத்தை சிறந்த சொல்லி விட்டுருக்காங்க. ஓடத்தை ஓட சொன்னவன நீங்களே, ஓடத்தை நிறுத்த சொன்னவன நீயே. என்ன காரணம் சுவாமி அப்படின்னு சொல்ற நேரத்தில் நான் உன்னிடத்தில் சேரணும். உன்னிடத்துல நான் சேர வேண்டும் அப்படின்னா அந்த அம்மால 7 வயது
குழந்தை எவ்வளவு 7 வயது குழந்தை இடத்துல ஒரு சாமியார் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். அவங்க கிட்ட போனா எல்லாம் செய்யறாங்க தவறு செய்ய முடியுமா? பார்த்தாரு ஐயா, நானும் பூக்காத மலர் பருவமடையாத மங்கை பூக்குது பத்தியா, அது மறந்த பின்னாடி வாசனை வரும். மலராத முட்டை அந்த வாசனை வராது. நானும் பருவமடையவில்லை எங்கிட்ட சேர்ந்து சொல்கிற நகரத்தில் என்ன சாமி பருவமடைந்த மங்கையை ஆக்கினார்கள். 16 வயது பருவமங்கை ஆக்கினார்கள். ஐயா வெகுல் காலமாக்குது. வெகுல் காலத்தில் வெகுலிலே ஒரு பெண்ணிடம் ஒரு ஆம்பளை சேர்ந்த உண்டானால் அந்த குழந்தை உறவாது. இந்த திருடு குடி சூது பாது இதெல்லாம் சேரும். நேரத்துல அதெல்லாம் பனிமூட்டை ஆக்கள் சொல்லி பரிமள கந்தியால மாத்தி அந்த இடத்துல சேர்ந்தபடினா எங்களுடைய பேர் வேதத்துக்கெல்லாம் வேதவியாசர் ஆகட்டும் சாமி. வந்த காரணம் சொல்லிட்டா மகாபாரத கதையை எழுதியவன் நான் தான். ஆனா சில நேரத்துல ஒரு இடங்கள் வந்து போவேன். துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்களும் சூதனால் பகடையாடி நாடு புத்தகத்தில் உறவோடு படித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து என்னை பாலைவனத்தில் என்ன நினைக்கல ஏதோ கஷ்டம் இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை பார்க்க நிலைமை நம்மளுடைய கடமை. போய் சொல்லுவோம். என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் போறதான் போறப்ப போய் சொல்லு. சொல்லுறியா சொல்லலாம். யார் வந்துக்கிறான்னு சொல்றேன். யார் வந்துக்கிறான்னு சொல்லிட்டான். யார் வந்து யார் வந்து யார் வந்து யார பூஜை மாதிரி சொல்ற தாத்தா வந்துக்கிறாரு. மூணாவது யாதவியா சார் அப்படி சொல்ல போறோம். அப்படியா தேவி அப்படியா அப்ப எங்க அம்மா அப்படின்னா சும்மா டென்ஷன் ஆகுறா. சொன்னேடா கோவில போட்டு விட்டாங்க. நீங்க தாய் இருக்குது நான் சொல்லிட்டு பண்ணாங்க. நான் இப்ப போய் சொல்லிட்டு போனா என்ன சமாச்சாரம் என்ன இப்ப என்ன நான் சொன்னேன் சொல்றது விட்டாதான் போக முடியும். திக்கு பூஜி அப்படின்னா சொல்றான். பிள்ளைகள் வாடி இருக்கிறாங்கடா. வாழ பெண்ண தண்ணி விட்டா சொல்லிட்டு மகாராஜா தப்பு ஆமா தானே.
கொண்டு வந்து ஆ. பரணசாலை அமைத்து ஆமா. அந்த பரணசாலை மேல் ஆ. என் அமர வைத்து ஆ. என் பாதத்தை படுதபடிதான் ஆ. எல்லா வல்ல இறைவனுடைய சதாசிவனுடைய ஆசிரியர் பெற்று சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆமா. உன் வாயார வாத்துடைய அள்ளி அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறாய். ஆமா. இருந்த போது நாங்கள் ஆ. இந்த ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய ஆ. கானகத்திலே ஆ. சுகமாக எப்படி சாத்தா வாழ்ந்திருக்கிறோம். ஏப்பா? போதுமே. சில நாள் வாழலாம் என்று ஆமா. வாழ்க்கை ஆசை எல்லோரையும் விடுவது கிடையாது. உண்மைதான். ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை ஆசையே போதும் சாமி. இந்த பாட்டு மகாராஜின் வயிற்றிலே நான் பிள்ளையாய் பிறந்து துரியன் இட்ட கட்டளை பிரகாரம் கானகத்திலே வந்து பணவாசனாக செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் பேமன்யன் மேல் கோபிப்பதி முன்னால் தான் இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று பீமன்யன் மேல் கோபமாக பேச விஜயன் என்னை தூஷணமாக கேள்வி கேட்க இந்த வாழ்க்கையே எனக்கு போதுமே போதுமே தாத்தா. இந்த நீச்சல் போராட்டம் எப்படி சாமி முடிய போகிறது? சூரியன் நீட்ட கட்டளை பிரகாரம் 12 வருட வனவாசத்தை முடிக்க வேண்டும், ஓராண்டு அஜாத வாசத்தை முடிக்க வேண்டும். அதுவரையிலே இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கோ என்னால் பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே தாத்தா. அநேகமாகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் 13 கடந்தாலே நாங்கள் வனவாசத்தை முடித்து நாட்டை போய் கேட்டாலே துரியன் நாட்டை தருவானா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது தாத்தா. நீ நினைக்கிறது தவறு. 13 கணித்து நாடு போய் கேட்டா என் தம்பி துரியோதனன் நாடு புத்திரனை பகல்ல தூங்குச்சான். அந்த தூங்கும் போற கனவு கண்டா யாருக்குன்னா சொல்ல முடியுமா? ஓமையன் கண்ட கனவாகப்பட்டது. ஆனா நீ நினைச்சுங்க
கருத்ததெல்லாம் தண்ணீர் தண்ணி, கருத்ததெல்லாம் பால். நீ நினைச்சிருக்க. ஆனா துரியோதனன் என்ன நினைச்சிருக்கான்? 13 கருத்து வந்தால் உங்களை மடிப்பதற்காக ரகசியமாக ஆயுதம் சண்டை. சண்டைன்னா கடையில் வைக்கிற ஜாங்கிரியா வாங்கி தின்னுக்கிறதுக்கு. சண்டைன்னா இது என்ன இது? போய் பக்க தென்பண்ணி இருக்குது. நிறைய அந்த நீருக்காக கோழிகள்லாம் மம்மா நினைக்குது ஆத்துல. அதை சுடு. இது என்ன இது? என்ன பண்றேன்? சண்டை செய்ய முடியாது. ஏரியாவில் நிறைய தேங்காய் மரங்குது. தேங்காய் எல்லாம் உரிக்கிறாங்க. நாறு அந்த பட்டியத்தை தண்ணியில் ஊற வைக்கிறாங்க. நாறு அடிக்கிறது கொண்டாப்படி இல்ல. இப்போ இதெல்லாம் போதாதுடா. இந்த இடத்துல இருக்கிற கதையும் போதாது, காண்டிவம் போதாது, வேல்வாள் சூழலும் போதாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சா தெய்வம் என்று சொல்லப்பட்ட தெய்வத்தை பொழுது ஐவரில் ஒருவர் சென்று அருந்தவன் சென்று முக்கந்தரை விலகக்கூடிய பரவசமன இடத்தில் 50 கடை என்று சொல்லப்பட்ட பாசி பதார்த்தை பெற்று வந்தால் ஜெயிக்கலாம். தெய்வ பலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தெய்வ பலத்தின் சக்தியால் பாசுபத கடை பெற வேண்டும். அப்படி பாசுபத கடை பெற்று வந்தால் எதிரியே வெல்லலாம் என்று சொல்லக்கூடிய கரிகுடி தோறும் காயவில் ஆசோ திருக்கடையூரா திருவிடச்சரணம் எம்பெருமானாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டு சமங்கள் செய்து பாசுபதம் அறிய நான் சென்று வருகிறேன் தாத்தா. ஆமா உன்னை குறை சொல்ல சாமி கும்பிடுவ தவம் இருப்ப முக்கந்தர பரம கடவுள் பரம கொடுப்பாரு. அது பயனில்லாத போயிடும். காரணம் யாருன்னா தர்மம் கட்டா குட்டு வந்துருவேன். தர்ம குணமுடையவர். ஆமா. இன்னொரு சமாச்சாரம், உன் தந்தையாருக்கு யாரும் செய்யாத ராஜசேகர் அதை செய்தார். அப்ப சாம்ராஜ்யம் பெற்றால் கடவுளா இருந்தாலும் கை நீட்டி தான் கொடுக்கணுமே தவிர கீழே கை நீட்டி வாங்கப்படாது. அதாவது தான் ஆகாது. சரி தாத்தா. என்ன தாத்தா? தாத்தா, நான் இந்த கையில வழங்கிட்டு செல்வேன். சென்று கதையை தலைகளால் ஒன்றி மூடாமுக்கிய நாளைய தவம் இருப்பேன். அப்படி ஈஸ்வரன் தவம் கொடுத்தால் பார்ப்பேன். அப்படி இல்லை என்றால் அந்த கையில மலை வேறோடு குடி ஒன்று பார்த்து ஓடுகிறேன் தாத்தா. ஏன் தாத்தா? ஆனா இடிக்கும் தாத்தா, நான் செல்கிறப்பே மூடாமுக்கிய நாளிகை 3.25 நாளைக்கு தான் 1.5 மணி நேரம். ஆமா, 1.5 மணி நேரம் சாமி வரணும். அதிகம் தாத்தா. ஆமா, பாத்து போடுறது தலைக்கிழமை போட்டு செத்து போயிட பாவாப்படி தாத்தா. பாவாக்களி உடலுக்கு தெய்வ கனி கிட்டாது. அப்படின்னா ஆகாது. ஆகாதா? ஆகாது. சரி தாத்தா. சாமிக்கு ஒரு நாள் குடிக்கிறவா கண்டிப்பா சாமியை பார்க்க முடியாது. சரி, ஆகட்டும் தாத்தா. தவத்துக்கு நாங்கள் இருவரும்
தாத்தா நீ யாரு? நாங்க இருவரும் நகுல தகாதவர்கள். யாரு? நாங்க சகலைங்க. நகல்சியா? நகல்சியா? ஏய், அவன் நகல நான் சகலா. ஆமா. நான் சகலா அவன் நகல. யாரோ சொல்லுவாங்க திருமாசம் தாவத்துக்கு தகாதுன்னு. ஆனா வயசு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுக்குது. ஆமா. அந்த தவம் செய்யற பக்குவம் ஆ. உங்களுக்கு போதாது. தாத்தா நான் எல்லாத்தையும் பண்றேன் தாத்தா. என்ன தாத்தா எனக்கு அது பக்குவமா தெரியாது. நான் பார்த்தேன். என்னக்கு? நீ சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி செய்யும் தாத்தா. ஆமா தாத்தா. ஆமா. நான் என்ன சொல்றேன், உங்களால ஆகாது. ஆகாதா? ஆகாதா. சரி தாத்தா. சரி ஆகாதா? ஆஹா. சரி தாத்தா. தாத்தா என்னமோ மாதிரி தாத்தா. சரி பாருங்க தாத்தா. தாத்தா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் நான் சென்று வருகிறேன். வெற்றி உழுதாகட்டும். நீ தான் தவத்துக்குரியவன். வெற்றினேன். தாத்தா யார போய் அர்ஜுனன் தம்பி தவத்துக்குரியவன் அர்ஜுனன் என்று சொல்கிறார். தான். அர்ஜுனனை பற்றி உனக்கு தெரியாது, என் தம்பியை பற்றி எனக்கு தான் தெரியும். இவன் எப்பேற்பட்டவன்? கொண்டி கள்ளன், கொண்டி கள்ளன். தெரியாது. சதா சிற்றாம்பலத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவன். ஆத்து மணலை எண்ணிலாலு எண்ணிலாம் இவனுடைய கூத்தி மாற எண்ண முடியாது. பெண்கள் மேல் பிரியன், பெண்கள் மேல் பித்தன், பெண்டு கல்லன், கூத்தி கல்லன். தாத்தா இவனா? தாத்தா சின்னவங்க தவறு பண்ணலாம், ஆனா பெரியவங்க தெரிஞ்சுனா தவறு பண்ணலாமா? என் முன்னதாக நீ தூசணமா வார்த்தை பேசுறேன். மதியாத வாசல் வழி மிதிக்கலாமா? அவன் கோபத்தோடு மனமில்லா இடத்தில் அன்னும் புஜிக்கலாமா? சதி செய்யும் துரோகிகளை சேரலாமா? தமையனையும் மனநோக பேசி விட்டேன் தாத்தா. அதான் ஒரே கோபம் வந்துச்சு. அதனால் மீண்டும் வருவான், உன் இடத்துல ஆசீர்வாதம் பெற்று போவான். நான் ஆதாரப்படி செய்திருக்கிறேன். வருவான்.